வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 90% பேருந்துகள் இயக்கம். போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என தொமுச, INTUC, AITUC ஆகிய சங்கங்கள் அறிவிப்பு. கோவையில் அனைத்து பணிமனைகளில் இருந்தும் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கம். எந்த பாதிப்புமின்றி பயணித்து வரும் பொதுமக்கள். செங்கல்பட்டில் 30 விழுக்காடு மட்டுமே அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் தனியார் பேருந்துகளில் கூட்டம். பேருந்தை கைவிட்டு ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள். கடலூரில் வேலை நிறுத்த அழைப்பை மீறி பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை தாக்கிய தொழிற்சங்கத்தினர். போலீசார் தடுத்ததால் தொழிற்சங்க ஊழியர்கள் கடும் வாக்குவாதம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வேலை நிறுத்தத்தால் இயக்கப்படாத அரசு பேருந்து. பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீடு திரும்பிய மாணவர்கள். தமிழ்நாட்டில் 94% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி தகவல். கோவில்பட்டியில் பேருந்திலிருந்து பாதையில் இறக்கிவிடப்பட்ட பயணிகள் மற்றொரு பேருந்தை பிடித்து நெல்லை சென்றனர். கள்ளக்குறிச்சியில் 52 விழுக்காடு பேருந்துகள் மட்டுமே இயக்கம். பயணிகள் தவிப்பு. அரசு கோரிக்கை வைத்தால் பயணிகளின் நலன் கருதி பகலிலும் ஆம்னி பேருந்துகளை இயக்க தயார். அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தகவல். அனைத்து மாவட்டங்களிலும் குறித்த நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் உறுதி. காலி பணியிடங்களை நிரப்புதல், வாரிசுகளுக்கு பணி ஆகிய போக்குவரத்து தொழிலாளர்களின் 2 கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேற்றும். எஞ்சிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கால அவகாசம் கேட்ட பின்னும் போராட்டம் நடத்துவது சரியல்ல என அமைச்சர் சிவசங்கர் கருத்து. அகவிலைப்படி உயர்வு அதிமுக ஆட்சியிலேயே நிறுத்தப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். பொருளாதார நெருக்கடி இருப்பதால் தான் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தாமதமாவதாகவும் விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 19 சென்டிமீட்டர் மழை. மதுராந்தகத்தில் 12 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கோரிக்கையை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்ற மறுப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து பொன்முடி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர வாய்ப்பு. திண்டுக்கல்லில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. பழனியிலும் மழை காரணமாக பக்தர்கள் தவிப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக இடி மின்னலுடன் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு.
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கோழி பண்ணைக்குள் புகுந்த வெள்ளத்தால் 10,000 கோழி குஞ்சுகள் உயிரிழப்பு. தீவனம், உபகரணங்கள் என 20 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர் வேதனை. எல்லா மாவட்டங்களுக்குமான பரவலான வளர்ச்சி பயணத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு புதிய மைல்கல். இளைஞர்களும் மகளிரும் உயரும் திட்டங்களின் மிகப்பெரிய பாய்ச்சலாக இந்த மாநாடு அமையும் எனவும் முதலமைச்சர் பெருமிதம். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன முக்கிய பொருள்கள் விவாதிக்கப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் வாரம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி தேர்தலுக்கு அதிமுக தயாராகி வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்ற நிலையில மாவட்ட செயலாளர் கூட்டத்தை இன்று கூட்டியிருக்கிறார். குறிப்பாக இதில் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ள நிலையில தேர்தல் வியூகங்கள் குறித்தும், குறிப்பாக இந்த பூத் கமிட்டியுடைய இறுதி பட்டியல் குறித்தும் இன்றைக்கு பல்வேறு அறிவுரைகளையும் அந்த பட்டியலையும் கேட்டிருக்கிறார் மாவட்ட செயலாளரிடம். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய திருத்தங்கள், அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கு அவர் ஆலோசிக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இவற்றையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கி அந்த பொதுக்குழுல தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றிருந்த நிலையில இந்த கூட்டம் முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு கூட்டம். இந்த தேர்தலில் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைப்பது அப்படின்னு தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார். குறிப்பாக பாஜகவுடன் 24ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு மக்களவை தேர்தலும் கூட்டணி இல்லை, வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலும் கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில மாற்றாக எந்த கட்சிகளெல்லாம் இணைத்து இந்த தேர்தலை சந்திக்கலாம், கூட்டணி குறித்து ஒரு இறுதி முடிவை தலைமை எடுக்கும். ஆனாலும் கட்சியை கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த பூத் கமிட்டியை விருப்பு இன்றி தேர்தல் பணியாற்றணும். அதை குறிப்பாக எந்த உட்கட்சி பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் பணியாற்றினால் மட்டும்தான் இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி என்பது சாத்தியம் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் அறிவுரை வழங்கி வருகிறார். இந்த கூட்டத்திலும் அது குறித்து அவர் பேச இருக்கிறார். தேர்தல் கூட்டணி, பூத் கமிட்டி, கூட்டணி குறித்து இவற்றையெல்லாம் பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டம் சுமார் 1.5 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு என்பது செய்தி குறிப்பாக வெளியாக இருக்கிறது. பாலவேல். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.